السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருப்பூர் SSFDMJ சார்பாக வருடந்தோறும் நடத்தப்படுகின்ற அந்நுஜூம் ரமலான் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இந்த வருடம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. கடந்த 6 வருடங்களாக ஒவ்வொரு ரமலானிலும் சிறப்பான தலைப்புகள் எடுத்து உலமாக்கள் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த வருடமும் இன்றைக்குரிய தலைப்பு 72 கூட்டமும் நரகம் செல்வது ஏன் என்ற தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் கிருபை செய்வானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கியாமத் நாள் வரையிலும் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வை சொன்னார்கள். அதுபோன்று ஷரியத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்களும் குழப்பவாதிகளை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே இந்த சமூகத்திற்கு வழிகாட்டி சென்றார்கள். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் பதியப்பட்டுள்ளது. வஇன்ன பனி இஸ்ராஈல தஃபர்ரகத் அலா சின்தைனி வ ஸபஈன மில்லா. பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிவார்கள். தஃப்தரிகு உம்மத்தி அலா ஸலாசி வ ஸபஈன மில்லா குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்த வாஹிதா. என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரிவார்கள். அவர்கள் எல்லா கூட்டமும் நரகம் செல்வார்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், மன் ஹிய யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன அலைஹி வ ஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருக்கின்றோமோ அந்த வழியில் இருக்கின்ற கூட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அப்போ நரகம் செல்கின்ற கூட்டத்தினர்கள் யார், சொர்க்கம் செல்கின்ற கூட்டத்தினர்கள் யார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இந்த 72 கூட்டமும் நரகம் செல்வது ஏன் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது தக்கலையில் மறைந்து வாழுகின்ற தவஞானி பீரப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாடலின் வழியாக இதை நமக்கு சொல்லித் தருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கம் புகுந்துரும் மானிடர் யாரடி சிங்கி சுன்னத்தான ஜமாத்தே சிங்கா. சொர்க்கம் செல்கின்ற கூட்டத்தினர்கள் யார் என்ற கேள்வி, சுன்னத்தான ஜமாத்து தான் சொர்க்கம் செல்லும் என்பதை பதிலாக சொல்வார்கள். சுன்னத்தான ஜமாத் யாரடி சிங்கி, தூதர் சொல்வழி நடந்தோரடா சிங்கா. சுன்னத்தான ஜமாத் யார், சுன்னத் ஜமாத் யார் என்று கேட்டால் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்படி நடந்தவர்கள் என்று சொல்வார்கள். 73ஆக ஏன் பிரிப்பானடி சிங்கி, எங்கள் நபியும் எடுத்துரைத்தோரடா சிங்கா. 73ஆக ஏன் பிரிக்க வேண்டும் என்று கேள்வி வந்தால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதில் மாற்றம் செய்ய யாருக்கும் அனுமதி இல்லை. 73ஆக பிரிந்துதான் ஆகும் என்பதை மகான் அவர்கள் சொல்லித் தருவார்கள். 72 எங்கே செல்லும்படி சிங்கி, ஏழென்று சொல்லும் இடம் புகுவாரடா சிங்கா. 72 கூட்டம் எங்கே செல்வார்கள் என்ற கேள்வி, 7 நரகம் என்று சொல்லுகின்ற இடத்திற்கு செல்வார் என்று சொல்வார்கள். இப்ப அடுத்த ஒரு கேள்வி, இந்த கேள்வியில்தான் இந்த தலைப்பிற்கான விளக்கம் அடங்கியிருக்கின்றது. கலிமா சொன்னவர் கனலெதிர் போவதின் சிங்கி, ஹக்கு ரசூலை ஹசது வைத்தோரடா சிங்கா. 72 கூட்டமும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்கள் தான். அவர்கள் ஏன் நரகம் செல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி. மகான் அவர்கள் சொல்வார்கள், ஹக்கு ரசூலின் மீது ஹசது வைத்தோரடா சிங்கா.
அந்த 72 கூட்டமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமை வைத்தவர்கள் என்று பீரப்பா அவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லித் தருவார்கள். இந்த விளக்கம்தான் இந்த கேள்விக்கான பதில். 72 கூட்டமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமை வைத்தவர்கள். அது என்ன பொறாமை என்பதை நாம் பின்னால் விளக்குவோம். இந்த பொறாமை தீயின் ஆரம்பம் பற்ற வைத்தது யார் என்று கேட்டால் இப்லீஸ் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கலீஃபாவாக படைக்கப் போகின்றேன் என்று மலக்குமாரிடத்தில் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு எல்லா இல்முகளையும் கற்றுக் கொடுத்து எல்லா மலக்குகளையும் சுஜூது செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட பொழுது எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள். இப்லீஸ் மறுத்தார். மறுத்ததற்கான காரணத்தை அவன் சொல்கின்ற பொழுது அன கைரும் மின்ஹு ஹலக்தனி மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன், நான் அவரை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கின்றாய், அவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய் என்று ஒரு விளக்கத்தை அவன் சொன்னான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் கலீஃபாவாக பார்க்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக பார்க்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக அவன் பார்க்கவில்லை. மண்ணால் படைக்கப்பட்ட சாதாரண ஒரு மனிதராக பார்த்தான். இதுதான் இப்லீஸ் பற்ற வைத்த அந்த பொறாமை தீ என்பது. கண்ணியத்திற்குரிய நபர்களை, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நபர்களை, அல்லாஹ் சிறப்புப்படுத்திய நபர்களை சாதாரணமாக பார்ப்பது என்பது இப்லீஸ் துவங்கி வைத்த அந்த பொறாமை தீ என்பது காலம் காலமாக தொடர்ந்தது. அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்த எல்லா நபிமார்களையும் அந்த சமூகத்தில் காபிர்களாக இருந்தவர்கள் மறுத்தவர்கள் சொன்ன பதில் இவர் நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று சொன்னார்கள். குர்ஆன் சொல்லும் கானத் தஅதீஹிம் ருசுலுஹும் பில் பையினாத்தி ஃபகாலு அபஷரு யஹ்தூனனா, அந்த மக்களிடத்தில் நம்முடைய தூதர்கள் வந்த பொழுதெல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அபஷரு யஹ்தூனனா, நம்மை போன்ற மனிதர் நமக்கு வழிகாட்டுகின்றார்களா என்று எல்லா சமூக மக்களும் எல்லா சமூகத்திலும் வழிகட்ட மக்கள் கேட்ட வார்த்தை அதுதான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் கேட்டார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் கேட்டார்கள் என்று குர்ஆன் நெருங்க சொல்லி காட்டுகிறது. அப்படி தொடர்ந்து இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது அஃதலுல் ஹல்காக சிறந்த படைப்பாக அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமான படைப்பாக அகில உலக வேந்தராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட பொழுது மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தூதுத்துவத்தை கொடுப்பதற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா? யதீமான சாதாரண குடும்பத்தில் பிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க வேண்டுமா என்ற விதத்தில் அவர்கள் சொன்னார்கள். வகாலு லௌலா நுஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அஸீம், இந்த குர்ஆன், இந்த அல்லாஹ்வுடைய வேதம் மக்காவில் மிகச்சிறந்த நபரான வலீது, அபூ ஜஹல் போன்ற பெரும் பெரும் தலைவர் மீது இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்று மக்கத்து காஃபிர்கள் கேட்டதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அப்படியான என்ன விளக்கம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதர், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், யதீமானவர், அவர் மீது ஏன் இந்த குர்ஆன் இறக்கப்பட வேண்டும், அவர் ஏன் தூதராக ஆக வேண்டும் என்ற ஒரு சாதாரண கண்ணோட்டம், இப்லீஸ் பார்த்த அந்த பொறாமை பார்வைதான் மக்கத்து காஃபிர்கள் வரையும் தொடர்ந்தது. மதீனத்து முனாஃபிகீன்கள் வரையும் அந்த பொறாமை தீ தொடர்ந்தது. மதீனத்து முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுவான். இதா ஜாக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நபியே, அந்த முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வந்தால் அவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள். வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு, அல்லாஹ் அறிவான், நிச்சயமாக நீங்கள் அவனுடைய தூதர் என்பதை. வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிகீன்கள் பொய் சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்றைக்குரிய வஹாபிகள், இன்றைக்குரிய குழப்பவாதிகள் எடுத்ததற்கெல்லாம் நபி வழி நபி வழி என்று சொல்வார்கள். இதுதான் நபி வழி, நாங்கள் சொல்வதுதான் நபி வழி, தூய வழி இஸ்லாம் என்று சொல்வார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸையே பேசுவார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமான் உண்மை அல்ல என்பதை இந்த ஆயத்தின் விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி காட்டுவார்கள், கடைசி காலத்தில் ஒரு கூட்டத்தினர் வருவார்கள், வயதில் சிறியவர்களாக இருப்பார்கள், வாலிபர்களை போன்று இருப்பார்கள், அறிவில் மடமையாக இருப்பார்கள். யகூலூன மின் கைரி கௌலில் பரியா, அவர்கள் தலை சிறந்த சொற்களில் இருந்தும் சொல்வார்கள். யக்ரஊனல் குர்ஆன, எடுத்ததற்கெல்லாம் ஆயத்து ஓதுவான், ஆனால் அவர்களுடைய ஈமான் அந்த ஓதுதல் தொண்டை குடியை கடக்காது. அவர்கள் வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடம்பிலிருந்து அம்பு வெளியேறுவதை போல வேகமாக இஸ்லாத்தை விட்டும் ஈமானை விட்டும் அவர்கள் வெளியேறுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப எல்லா குழப்பவாதிகளும் குர்ஆனை ஹதீஸை மட்டுமே பேசுவார்கள்.
குரானை ஹதீஸை மட்டுமே பேசுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி வழி என்றே சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமான் உண்மையானதல்ல, அவர்கள் செல்கின்ற பாதை உண்மையானதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸின் விளக்கம் இப்படி சொல்வார்கள், கடைசி காலத்தில் தஜ்ஜாலூன கذாபூன யஅதூனகும் மினல் அஹாதீஸ், நிறைய பொய்யர்கள் வருவார்கள், தஜ்ஜால்கள் வருவார்கள், உங்களிடத்தில் சில ஹதீஸ்களை கொண்டு வருவார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத ஹதீஸ்கள், உங்களுடைய முன்னோர்கள் கேள்விப்படாத ஹதீஸ்களை கொண்டு வருவார்கள். உங்களையும் அவர்களையும் எச்சரிக்கின்றேன், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், அவர்கள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். முஸ்லிம் ஷரீஃப் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸை நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் இன்றைக்கு நிறைய ஹதீஸ்களை சொல்வார்கள். ஹதீஸ்கள் அப்படி இருப்பதுதான், ஆனால் அதற்கான விளக்கத்தை முன்னோர்கள் சொல்லாத விளக்கத்தை சொல்வார்கள். இன்றைக்கு எந்த கூட்டம் வந்தாலும் எந்த ஹதீஸை சொன்னார்கள் அவர்கள் முன்னோர்களுக்கு மாற்றமாக சொன்னால் அவர்கள் குழப்பவாதி என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் சொல்ல போனால் சஹீல் புகாரிலிருந்து மட்டும் 400க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை புறந்தள்ளி விட்டார்கள் இன்றைக்குரிய குழப்பவாதிகள். காரணம் என்ன காரணம் தெரியுமா? எங்கள் அறிவுக்கு அது பொருந்தவில்லை, எங்கள் அறிவுக்கு அது பொருந்தவில்லை. புகாரி இமாம் தவறு செய்து விட்டார், நவுது பில்லா, புகாரி இமாம் தவறு செய்து விட்டார் என்று பொறாமை தீயை அவர்கள் கக்குகின்றார்கள். 400க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை புறந்தள்ளி விட்டார்கள். இதுதான் அன்றைக்குரிய முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் சொன்ன விளக்கம் இன்றைக்குரிய வஹாபிகளுக்கு மிக தெளிவாக பொருந்துகிறது. இன்னும் முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் சொர்க்கம் செல்கின்ற கூட்டத்தினருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். ஒரு மனிதர் பாவம் செய்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? வலவ் அன்னகும் இல்லலமு அன்புசகும் ஜாஊக, நபியே தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து விட்ட அந்த பாவிகள், நபியே அவர்கள் உங்களிடத்தில் வர வேண்டும். ஃபஸ்தக்ஃபருல்லாஹ, உங்களிடத்தில் வந்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேட வேண்டும். மாத்திரமல்ல வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு, அவர்களுக்காக அந்த ரசூல் ஆகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் இஸ்திக்ஃபார் தேட வேண்டும். அப்படி தேடினால் லவஜதுல்லாஹ தவ்வாபுர் ரஹீமா, அல்லாஹ்வை அவர்கள் தவ்வாபாக ரஹீமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கான வழியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய அடிப்படை கொள்கை. இன்றைக்கும் நாம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசீலா இல்லாமல் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய அசைக்க முடியாத கொள்கை. லா வசீலத்தை இல்லா அன்த யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நீங்கள் இல்லாமல் எந்த உதவியும் அல்லாஹ்வுடைய உதவியும் எங்களுக்கு வராது என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதா. ஆனால் முனாஃபிகீன்கள் குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வைதா கீல லகும் தஆலு இலா ரசூலில்லாஹி யஸ்தக்ஃபிர் லகும் ரசூலுல்லாஹ். சூரத்துல் முனாஃபிகீன் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த முனாஃபிகீன் எடுத்து சொல்லப்பட்டால் நீங்கள் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டால் லவ்வவ் ரூஸஹும், அவர்கள் தலையை உயர்த்தி கொண்டு ஒரு ஐத்தகும் யசுத்தூனஹும் யஸ்தக்வஹும் முஸ்தக்பிரூன், பெருமை அடித்தவர்களாக நெஞ்சை நிமித்தி கொண்டு அவர்கள் செல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க அல்லாஹ்ட்ட டைரக்டா பேசிக்கிறோம், நாங்க அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா எங்களுக்கு தேவையில்லை என்று முனாஃபிகீன்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்குரிய வஹாபிகள், இன்றைக்குரிய குழப்பவாதிகள் சொல்வது அதுதானே. இப்னு தைமியா என்று ஒருவர் இருந்தார், மிகப்பெரிய அறிஞர் என்று போற்றப்பட்டவர். ஆனால் அவர் தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து விட்டார். ஹிஜ்ரி 661 728 வரைக்கும் வாழ்ந்தவர். அவர்தான் வஹாபிய சிந்தனையை, இப்லீஸின் அந்த பொறாமை தீயை மீண்டும் ஒரு முறை அவர் புத்துயிர் கொடுத்தவர் அவர்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நான் 100 முறை இஸ்திக்ஃபார் தேடுகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு யாருமே சொல்லாத விளக்கத்தை வஹாபிகளின் தந்தை இப்னு தைமியா சொல்லி காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் தேடுகின்றார்கள் என்று சொன்னால், அவரிடத்துல போய் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீ கேட்டால் என்ன நியாயம் என்று இப்னு தைமியா வியாக்கியானம் சொல்கின்றார். இன்றைக்குரிய வஹாபிகளும் அதைத்தான் சொல்கின்றார்கள். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் டைரக்டாக பேச வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா தேவையில்லை என்று சொல்கின்றார்கள். இந்த வஹாபியர் சிந்தனை இதுவரையிலும் பரவி கொண்டு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு தைமியா அடுத்து சொன்னார், ஒரு பொறாமை தீயை அவர் உண்டாக்கினார்.
மதீனாவுக்கு வருவதாக இருந்தால் மஸ்ஜிதுன் நபவியை நாடி வர வேண்டுமே தவிர முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் ஜியாரத்தை நாடி வரக்கூடாது என்று ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார். அதற்கும் ஒரு ஹதீஸை சொல்கின்றார். இன்றைக்கு உள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஹதீஸை சொல்ற மாதிரி அவர் ஒரு ஹதீஸை சொன்னார். லா தஷுத்து ரிஹால, நீங்கள் பயணம் புறப்படக்கூடாது. உலகத்தில் 3 மஸ்ஜிதுகளை தவிர, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, பைத்துல் முகத்தஸ், இந்த 3 மஸ்ஜிதுகளை தவிர வேறு எந்த மஸ்ஜிதுக்கும் அதிக நன்மையை நாடி செல்லக்கூடாது என்ற ஹதீஸிற்கு அதுவரையிலும் எந்த இமாம்களும் சொல்லாத விளக்கத்தை இப்னு தைமியா சொன்னார். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த பொறாமை. அது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய ஜியாரத்திற்கு அவ்வளவு மதிப்பா? நாம் இன்றைக்கு ஆஷிகீன்கள் துடிக்கின்றோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய ஜியாரத்தை பெற வேண்டும் என்று. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கபூல் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஜியாரத்தை நாடி நாம் செல்வோம். மகான்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு திரும்ப வந்து விடுவார்கள். ஜியாரத்திற்கென்று தனி பயணத்தை அவர்கள் சொல்வார்கள். இப்னு தைமியா சொன்ன இந்த ஹதீஸிற்கும் ஜியாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவர் சம்பந்தப்படுத்தி சொல்கின்றார், மஸ்ஜிதுன் நபவியை நாடி வரலாம், ஜியாரத்தை நாடி வரக்கூடாது என்று. அவர் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த நெருப்பு இன்றைக்கும் வஹாபிகள் ஜியாரத்தை நாடி செல்லக்கூடாது, மஸ்ஜிதுன் நபவிக்கு போற வழியில அப்படியே வேண்டுமென்றா ஜியாரத் செய்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, 72 கூட்டமும் நரகம் செல்வது ஏன் என்ற கேள்வியின் விளக்கங்கள் இதில் அடைந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று தனி மகத்துவம் இல்லை, அவர்களுடைய ஜியாரத்துக்கென்று தனி சிறப்புகள் இல்லை, அதற்கென்று தனி முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்று சொன்னவர்கள் தான். அது மாத்திரமல்ல, தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், தன்னுடைய ஷிஃபாஉஸ் ஸிகாம் என்ற கிதாபில் சொல்லி காட்டுவார்கள், நல்லோர்கள் நபிமார்களை கொண்டு வசீலா தேடுவது, நல்லோர்கள் நபிமார்களிடத்தில் நேரடியாக அழைத்து உதவி தேடுவது என்பது அது எல்லா உலமாக்களிடத்திலும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது. ஹத்தா ஜா இப்னு தைமியா வருகின்ற வரையிலும் அது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. இப்னு தைமியா வந்தார், அவர் சிராத்துல் முஸ்தகீமை விட்டு மக்களை வழிகெடுத்தார், அவரும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்தார் என்று இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி தருவார்கள். அருமையானவர்களே, இப்னு தைமியா வந்தார், அதுவரையிலும் வசீலா அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது, நபிமார்கள் வழிமார்களிடத்தில் நேரடியாக, மறைந்த நபிமார்கள் வழிமார்களிடத்தில் நேரடியாக அழைத்து உதவி தேடுவதெல்லாம் அதுவரையிலும் இஸ்லாத்தில் ஆகுமான காரியமாக இருந்தது. ஆனால் இப்னு தைமியா வந்து காஃபிர்களுக்கு இறக்கப்பட்ட வசனத்தை எல்லாம் முஸ்லிம்களுக்கு சொல்லி, இப்படி தேடுபவர், உதவி தேடுபவர் காஃபிர் என்று சொல்கின்ற அளவுக்கு இருந்தார். முஸ்லிம்களுக்கு, காஃபிர்களுக்கு இறக்கப்பட்ட வசனங்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு திரித்து சொன்னார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், படைப்புகளில் கேடுகட்ட படைப்பு யார் தெரியுமா? குர்ஆனில் காஃபிர்களுக்கு இறங்கப்பட்ட வசனங்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு திரித்து சொல்லக்கூடிய அந்த ஹவாரிஜீன்கள் கூட்டம், அவர்கள்தான் அந்த செயலை செய்தார்கள். அவர்கள் படைப்புகளில் கெட்டவர்கள், மிகவும் கெட்டவர்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள். அப்போ முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் மேலும் சொல்லி காட்டுவான். முனாஃபிகீன்களுக்கு சொல்லப்பட்டால், ஒய்தா கீலலகும் ஆமினு கமா ஆமனன் நாசு, அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், அந்த முனாஃபிகீன்கள் சொல்வார்கள், காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹாவ், அந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்வதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களை மடையர்கள் என்று சொன்னார்கள் முனாஃபிகீன்கள். இன்றைக்குரிய வஹாபிகளும் அதைத்தான் சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு என்ன தெரியும்? அவர்களை விட நிறைய ஹதீஸ்கள் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது, லேப்டாப் இருக்கிறது. ஒரு ஹதீஸை தட்டினால் அது எங்கே வருகிறது, எப்படியெல்லாம் வருகிறது என்பதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும். ஒரு லேப்டாப்ல பல்லாயிரக்கணக்கான கிதாப்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. சஹாபிகளை விட நாங்கள் தான் அறிவில் உயர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால், ஒரு வஹாபிய குழப்பவாதி, தமிழகத்தை சார்ந்த பிரபலியமான குழப்பவாதி பேசுகின்றார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆணுரையை பற்றி தெரியுமா? தெரியாது, அது நவீன விஷயம், அது அவருக்கு தெரியாது என்று பேசியிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பங்களிப்பு என்ன என்ற தலைப்பில் நீண்ட நேரம் உரையாற்றியிருக்கின்றார் அந்த குழப்பவாதி. அப்ப இப்படி சஹாபிகளை தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்கள் தான் இன்றைக்குரிய வஹாபிகள். இது இன்றைக்கு உருவானதல்ல,
அன்றைக்கு மதீனத்து முனாஃபிக்கின்களுக்கு உருவான அந்த பொறாமை உணர்வு இன்றை வரையிலும் இந்த வஹாபிகளை அது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, சஹாபிகள் யார், அவர்களுடைய மதிப்பு என்ன? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், வா அல்லாஹும் அலி, இந்த சமூகத்தில் தலை சிறந்த நீதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சமூகத்தின் ஹராம் ஹலாலை மிக மிக அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சமூகத்தில் திருக்குர்ஆனுக்கு மிகச்சிறந்த விளக்கம் கொடுப்பவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் பாராட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சஹாபிகளை பற்றி ஒரு ராசிஹூன ஃபில் இல்ம், இல்மிலே மூழ்கி திளைத்தவர்கள் என்று சஹாபிகளை அல்லாஹ் பாராட்டுகின்றான். வஹி இறங்குகின்ற பொழுது இருந்தவர்கள் சஹாபிகள், வஹியினுடைய நேரடியான இல்மை பெற்றவர்கள் சஹாபிகள். அந்த சஹாபிகளை அன்றைய மதீனத்து முனாஃபிகீன்கள் மடையர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்குரிய வஹாபிகள் சஹாபிகளுக்கு ஒன்றும் தெரியாது, சஹாபிகளை விட நாம் தான் மிக அறிந்தவர்கள், நாம் தான் மிக விளக்கம் அறிந்தவர்கள் என்றெல்லாம் பேசுகின்றார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு மதீனத்து முனாஃபிகின் இடத்தில் இருந்த அந்த பொறாமை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அந்த பொறாமை இன்றைக்கும் தொடர்கின்றது. அருமையானவர்களே, சஹாபிகள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டால்தான் உங்கள் ஈமான் பரிபூர்ணமாகும். அந்த ஈமான் இன்றைக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினத்தில் இருக்கிறது. சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பில் மிகச்சிறந்தவர்கள். அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுடைய வியர்வை புனிதமானது, அவர்களுடைய உமிழ்நீர் புனிதமானது, அவர்கள் பயன்படுத்திய எல்லா பொருட்களும் புனிதமானது. சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ரோமத்தை பாதுகாத்து வைத்துக் கொண்டார்கள். அதை கொண்டு போர்க்களத்தில் வெற்றியை தேடினார்கள். தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய வியர்வையை மனமாக பயன்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய வியர்வையை கபரில் வைத்து அதற்கான வெற்றியை தேடினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடுத்திய ஆடையை கபரின் வெற்றிக்கு பயன்படுத்தினார்கள் சஹாபிகள். அதைத்தான் இன்றைக்கும் சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயன்படுத்திய எல்லா பொருட்களும் பரக்கத்துக்குரியதாகவே நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு வஹாபிகள் இதை பற்றி மக்களுக்கு மத்தியில் பேசுவதே இல்லை. அப்படி பேசி வந்தாலும் இதுவெல்லாம் சஹாபிகள் செய்த அறிவீனம் என்று சொல்கின்றார்கள். சஹாபிகள் கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசுகின்றார்கள். அருமையானவர்களே, மதீனத்து முனாஃபிகீன்களுடைய அந்த பொறாமை உணர்வு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை கலங்கப்படுத்தியது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை இன்னொரு சஹாபியோடு தவறாக இணைத்து பேசினார்கள் மதீனத்து முனாஃபிகீன்கள். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, அது என்ன நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்லுவான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மனைவிமார்களை படுத்தி, யா நிசான் நபியி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, நபியின் மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போன்று அல்ல, நீங்கள் முஃமின்களின் தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இது சொன்ன உடனே மதீனத்து முனாஃபிகீன்களுக்கு பொறாமை அதிகமானது. அது என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் தனிச்சிறப்பு, அவர்களுக்கு மட்டும் என்ன உயர்ந்த அந்தஸ்து என்ற பொறாமை மேலிட்டால் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவின் மீது களங்கம் கற்பித்தார்கள். அந்த பொறாமை உணர்வுதான் இன்றைக்கும் வருகிறது. முனாஃபிகீன்கள் ஒட்டுமொத்தமாக சொல்வார்கள், ஒரு போருக்கு போயிட்டு வரும் பொழுது சஹாபிகளுக்கு மத்தியில் சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. மதீனத்து சஹாபிகள் அன்சாரிகள், மக்கத்து சஹாபிகளோடு சில சலசலப்பு ஏற்பட்டது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அகதிகளாக வந்தவர்கள் தான் முஹாஜிர்கள். அப்போ மதீனத்து முனாஃபிகீன்கள் அன்சாரிகள் சார்பாக பேசுவதாக நினைத்து கொண்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லைர் ரஜானா இலல் மதீனத்தி லைஹுரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல்லு, மதீனாவுக்கு சென்றால் இந்த அற்பமான முஹாஜிர்களான அந்த சஹாபிகளை கண்ணியமான நாங்கள் மதீனா விட்டு விரட்டுவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பதில் சொன்னான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்குரியது, முஃமின்களுக்குரியது. முனாஃபிகீன்கள் அதை விளங்க மாட்டார்கள். இந்த ஆயத்தின் விளக்கம்தான் இன்றைக்கும் வஹாபிகளுக்கு நாம் சொல்கின்றோம். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்குரிய கண்ணியம் அது வணக்கம், அது வேறு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்குரிய கண்ணியம் வேறு, சஹாபிகளுக்குரிய கண்ணியம் வேறு. எல்லாவற்றுக்கும் நாம் கண்ணியம் கொடுப்போம். அதை முனாஃபிகீன்கள் விளங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொன்னான் அல்லவா? அதுபோன்று நாம் சொல்கின்றோம், இன்றைக்கு அந்த வஹாபிகள் அந்த கண்ணியத்தை விளங்க மாட்டார்கள்.
சஹாபிகளுக்கு கண்ணியம் கொடுத்தால், இமாம்களுக்கு கண்ணியம் கொடுத்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை கண்ணியப்படுத்தினால் அதை வணக்கமாக மாற்றி அதை ஷிர்க் என்று கொச்சைப்படுத்துபவர்கள் தான் இன்றைக்குரிய வஹாபிகள். அன்றைக்குரிய முனாஃபிக்கின்கள் அதை செய்தார்கள், இன்றைக்குரிய வஹாபிகளும் அதை செய்கின்றார்கள். அருமையானவர்களே, அந்த அந்த பொறாமை தீ, அந்த பொறாமை உணர்வு இன்றைக்குரிய வஹாபிகளிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் தலை சிறந்த ஒரு குழப்பவாதி, 2 எழுத்தை கொண்டு அவரை அடையாளப்படுத்துவார்கள். அவர் ஒரு காணொளியில் பேசுகின்றார். கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். இந்த தீனுக்கு மிகப்பெரிய சேவை செய்தவர்கள். ஹம்பலி மதுகபை சார்ந்த மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் அவர்களுடைய மாணவர்கள். பைத்துல் முகத்தஸை மீட்ட வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்கியவர்கள் அவர்கள்தான். ஸலாஹுத்தீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தார். அதற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸை மீட்ட வேண்டும் என்ற சிந்தனையை மாணவர்களுக்கு உருவாக்கி அதற்கான முஜாஹிதீன்களை உருவாக்கியவர்கள் கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள். கோடான கோடி மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நினைப்பையும் புகுத்தியவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள். இவர் பேசுகின்றார் ஒரு காணொளியில், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர் தீனுக்கு என்ன செய்தார்? அவர் தீனுக்கு எதுவுமே செய்யல. ஒரு 2-3 கிதாப் எழுதியிருக்காரு. அந்த கிதாப்ல முழுவதும் பிதாத்தை தான் புகுத்திருக்கின்றார். அவர் தீனுக்கு எதையும் செய்ததாக தெரியவில்லை. அவர் காலத்தில் நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதியவர்களை போன்று இவர் கல்விக்கு எந்த சேவையும் செய்யவில்லை, மார்க்கத்திற்கு கல்வி சேவை எதுவுமே இவர் செய்யவில்லை என்று கொச்சைப்படுத்தி பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், அந்த காணொளியில் சொல்லுகின்றார், அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து முஹியுத்தீன் ஏன் வந்தாரு? ஒரே முஹியுத்தீன் சொல்றாங்களே, ஏன் இப்படி வந்தார்? நாங்க ஆய்வு செஞ்சு பார்த்தா இவர் தீனுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்றார். வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் சொல்வார்கள், கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் அவர்கள் 5ஆம் நூற்றாண்டில் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். அது மாத்திரமல்ல, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை மீட்டுவதற்காக 600 பெண் பிரச்சாரகரை உருவாக்கியவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி தீனுக்கு ஏராளமான சேவைகளை செய்தவர்கள் கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹம்பலி மதுஹபில் மிகப்பெரிய புரட்சியை செய்த இப்னு ஜௌசி, அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நிறைய கிதாபுகளை எழுதியவர்கள். இப்னு ஜௌசி இமாம் ஒரு நாள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள் சபையில் போய் அமர்கின்றார்கள். அமர்ந்தால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீர் கலையை ஆரம்பிக்கிறாங்க. தஃப்சீர் பாடம் நடத்துறாங்க. ஒரு ஆயத்துக்கு ஒரு தஃப்சீர் சொல்றாங்க. இப்னு ஜௌசி அவர் சொல்கின்றார், தன்னுடைய மாணவரிடத்தில் இந்த தஃப்சீர் எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். 2வது தஃப்சீர் சொல்கின்றார்கள், இந்த தஃப்சீரும் எனக்கு தெரியும் என்று இப்னு ஜௌசி சொன்னார்கள். 3வது தஃப்சீர் சொல்கின்றார்கள், இந்த தஃப்சீரும் எனக்கு தெரியும் என்று இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்னார்கள். அதற்கு பிறகு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு ஒவ்வொரு தஃப்சீராக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தஃப்சீர்களை ஒரு ஆயத்துக்கு சொன்னார்கள். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதுவரையிலும் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள். அந்த தஃப்சீர் வகுப்பு முடிந்த பிறகு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள் கரத்தை பிடித்து தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று ஒப்புக்கொண்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதுவெல்லாம் தெரியாமல் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள் மீது உள்ள பொறாமையின் காரணமாக அவர் தீனுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று பொத்தாம் பொதுவாக இன்றைக்குரிய ஒரு வஹாபிய அறிஞர் என்ற பெயரில் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்னொரு நபர், அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்த ஒரு நபர், அவர் பேசுகின்றார், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான குடும்பத்தினர்கள் மதிக்கப்பட வேண்டும், அஹ்லு பைத்துகள் மதிக்கப்பட வேண்டும். எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் ஒரு பாடம் இருக்கும், இக்ராம் அஹ்லுல் பைத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை கண்ணியப்படுத்துவது, சங்கைப்படுத்துவது என்ற ஒரு பாடம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உர்குபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஹ்லி பைத்திஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவருடைய அஹ்லு பைத்தின் விஷயத்தில் கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அரஃபா உரையில் சொன்னார்கள், உங்களிடத்தில் நான் 2ஐ விட்டு செல்கின்றேன், அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று வைத்திரத்தி அஹ்லு பைத்தி, என்னுடைய குடும்பத்தினர்கள், என்னுடைய குடும்பத்தினரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று ஒரு சமயம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, மிகப்பெரிய ஆலிம்,
அவங்க ஒரு ஒட்டகத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய் அவங்களுடைய ஒட்டகத்தின் கயிற்றை பிடிக்கின்றார்கள். ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்க கயித்தை பிடிக்காதீங்க, கயித்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள், ஹாகதா உமிர்னா அன் நஃபஅல பி உலமாயினா வ குபராயினா. எங்களுடைய உலமாக்களையும் எங்களுடைய பெரியவர்களையும் இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டுள்ளோம் என்று சொன்னார்கள். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுடைய கரத்தை தாருங்கள் என்று கேட்டார்கள். கரத்தை கொடுத்தார்கள். அந்த கரத்தை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், ஹாகதா உமிர்னா அன் நஃபஅல பி அஹ்லி பைத்தி நபியினா. இப்படித்தான் எங்கள் நபியின் குடும்பத்தினர்களை சங்கைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம் என்று ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படை கொள்கையில் ஒன்று அஹ்லு பைத்துகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது உள்ள கண்ணியத்தின் காரணமாக அஹ்லு பைத்துகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படை. ஆனால் இன்றைக்கு ஒருவர் வஹாபிய கூடாரத்திலிருந்து வெளியே வந்த ஒருவர் பேசுகின்றார். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நபியின் குடும்பத்தினர் இருக்கின்றார்களா, அவர்களை பற்றிய விளக்கம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், நபியின் குடும்பத்தினர் இருக்கின்றார்கள், தங்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் நபியின் வாரிசு என்று கேள்விப்பட்டால் அது கடந்து செல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான். அது வெறும் இன்ஃபர்மேஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய குடும்பத்தினர்களா நீங்கள், ஆமா அவ்வளவுதான். ஆனா அவங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு தனி சிறப்பு, அவங்களுக்கு தனியா பணிவிடை செய்வது, இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட செயல் என்று அவர் பேசுகின்றார். என்ன காரணம்? இந்த உணர்வு எதனால் வந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சாதாரணமான மனிதர் என்ற உணர்வின் காரணமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு என்ன தனி சிறப்பு எதுவும் கிடையாது, அவர்கள் குடும்பத்தினருக்கு தனி சிறப்பு எதுவும் கிடையாது என்று அந்த பொறாமை உணர்வின் காரணமாகத்தான் இன்றைக்குரிய வஹாபிகள் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, 72 கூட்டத்தினர்கள் ஏன் நரகம் செல்கின்றார்கள் என்ற பின்னணியில் நமக்கு இருப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் கொண்ட அந்த பொறாமையின் காரணமாகத்தான். ஜமாஅத் இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனுடைய ஸ்தாபகர் அபுல் ஆலா மௌதூதி என்று சொல்வார்கள். அந்த அபுல் ஆலா மௌதூதி அவர் சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவர் சொல்கின்றார், அவர் மிகப்பெரிய அறிஞர் என்று போற்றப்படுகின்றார். அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார், ஜமாஅத் இஸ்லாமி என்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை ஆரம்பித்து அவர் சொல்கின்றார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று அவர் பேசுகின்றார். அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அவர் இன்னொரு கருத்தை சொல்கின்றார், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நல்ல மனிதரா கெட்ட மனிதரா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கின்றார். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அவர்களுடைய ஹிலாஃபத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சோபனம் சொன்னார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை விட மிகப்பெரிய ஆபிது வணக்கசாலி யாரும் இல்லை. அவர்கள் இந்த தீனுக்கு செய்த சேவை சொல்லில் அடங்காதது. அப்ப அவர்களை பற்றியெல்லாம் இப்படி பேசுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் 72 கூட்டங்களில் ஒருவர். இவர்கள் நரகம் செல்வதற்கின்ற காரணம் முன்னோர்கள் மீது ஏற்பட்ட அந்த பொறாமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அவர்களை நேசித்தவர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் எல்லோரின் மீதும் அந்த பொறாமை தீ என்பது விரிவடைகின்றது. அதனால் அவர் நரகம் செல்கின்றார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அருமையானவர்களே, சஹாபிகளை குறித்துள்ள அலுமத்து கண்ணியம் அது எடுபட்டு போய்விட்டது பொறாமையின் காரணமாக. அருமையானவர்களே, 72 கூட்டத்தின் தொடக்கம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்த களத்தில் கனிமத்து பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பங்கு வைக்கின்ற பொழுது சஹாபிகள் கூட்டம் நிரம்ப இருக்கிறது. அதில் ஒருவர் துல் ஹுவைசிரா அத்-தமீமி என்ற ஒருவர் எழுந்திருத்து சொல்கின்றார், யஅதில் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே நீதமாக பங்கு வையுங்கள் என்று சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, ஒயிலக் இல்லம் ஆதில் ஃபமை ஆதில், நான் நீதமாக பங்கு வைக்கவில்லை என்றால் உலகத்தில் யார் நீதமாக பங்கு வைப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கோபத்தோடு கேட்டார்கள். பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்கள், அவனுடைய தலையை எடுத்துக்கின்றேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவனை விட்டு விடுங்கள், அவன் வழியில் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் தொழுகையை பார்த்தால் உங்கள் தொழுகையை நீங்கள் அற்பமாக நினைப்பீர்கள், அவர்களுடைய நோன்பை பார்த்தால் உங்கள் நோன்பை நீங்கள் அற்பமாக நினைப்பீர்கள், ஆனால் அவர்கள் ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் மிக வேகமாக வெளியேறி விடுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக சஹாபிகளுக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த துல் ஹுவைசிரா தமீமி என்பவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தையை சொன்னான். அவன் வழியினர்தான் இன்றைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அவர்கள் மீது பொறாமை கொண்டதின் உணர்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிறப்புகளை மறுக்கின்றார்கள், இமாம்களுடைய சிறப்பை மறுக்கின்றார்கள், சஹாபிகளை கொச்சைப்படுத்துகின்றார்கள். அந்த துல்ஹுவைசிரா தமீமி என்பவனுடைய வழிவகையினர்தான் இன்றைக்கு வஹாபிய சிந்தனை மக்களுக்கு மத்தியில் பரப்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் யமனுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, யா அல்லாஹ் எங்களுடைய யமன் தேசத்துக்கு துஆ செய்வாயா, எங்களுடைய யமன் தேசத்துக்கு பரக்கத் செய்வாயா. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, எங்கள் ஷாமுக்கு பரக்கத் செய்வாயாக, எங்கள் யமனுக்கு பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். பக்கத்தில் இருந்த நஜித் தேசத்தை சார்ந்த சில சஹாபிகள், யார சொல்லலாம், எங்கள் நஜிதுக்கும் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யவில்லை. இப்படி 3 முறை துஆ செய்தார்கள். 3வது முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹுனாக ஸலாஸில் வல் ஃபித்னு, அந்த நஜித் தேசத்தில் தான் ஃபித்னாக்கள் உருவாகும், நிலநடுக்கங்கள் ஏற்படும், ஷைத்தானுடைய கொம்பு அங்கிருந்து தான் முளைக்கும் என்று சொன்னார்கள். புகாரில் பதியப்பட்ட ஹதீஸ். அந்த நஜித் தேசம்தான் இன்றைக்கு ரியாத் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த நஜிதில் உருவானவர் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜிதி. இந்த அப்துல் வஹாப் நஜிதி தான் இப்னு தைமியா உருவாக்கிய அந்த வஹாபிய கொள்கையை எல்லாம் மறுபரிசீலனை செய்து திரும்பவும் மக்கா நகருக்குள் கொண்டு வந்தார். திரும்பவும் நஜித் தேசத்தின் வழியாக இவர்தான் அந்த வஹாபிய தீயை திரும்பவும் மூட்டினார். கிதாபு தௌஹீத் என்ற ஒரு கிதாப் எழுதினார். அதை 2 நாளுக்கு முன்னாடி தான் பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை பார்த்த பொழுது காஃபிர்களுக்கு இறங்கப்பட்ட வசனத்தை எல்லாம் முஸ்லிம்களுக்கு அவர் புகுத்திருக்கின்றார். வசீலாவை மறுக்கின்றார், கபர் ஜியாரத்தை மறுக்கின்றார். இப்படி ஏராளமான செய்திகள் காஃபிர்களுக்கு இறக்கப்பட்டதை எல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடுத்து முஸ்லிம்களை காஃபிர் என்று சொல்லி நிறைய உலமாக்களை கொண்டவர் முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜிதி என்பவர். நிறைய சஹாபிகளுடைய கபர்களை இடித்து தரைமட்டமாக்கியவர், நிறைய அட்டகாசம் செய்தவர் மக்கா நகருக்குள், மக்காவின் மதீனாவிலும். இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜித் யார் தெரியுமா? ஹுனைன் யுத்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கனிமத்தை பங்கு வைக்கின்ற பொழுது ஏதில் யா முஹம்மது என்று எவன் சொன்னானோ, எந்த கொடியவன் சொன்னானோ அந்த வழியில் வரக்கூடியவர் தான் இவர். துல்ஹுவைசிரா தமீமி என்பவருடைய மகனார் உஹைப் என்பவர், அவருடைய மகனார் அலி, அவருடைய மகனார் முஹம்மது, அவருடைய மகனார் ஜாஹிர், அவருடைய மகனார் ரீஸ், அவருடைய மகனார் மிஅலான், அவருடைய மகனார் உமர், அவருடைய மகனார் முஷ்ரிஃப், அவருடைய மகனார் புரைத், அவருடைய மகனார் ராஷித், அவருடைய மகனார் அகமது, அவருடைய மகனார் முஹம்மது, அவருடைய மகனார் அலி, அவருடைய மகனார் சுலைமான், அவருடைய மகனார் அப்துல் வஹாப், அவருடைய மகனார் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். இப்படி துல்ஹுவைசிரா தமீமி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஆளை கொன்றாதீங்க, இவர் வழியில் ஒரு கூட்டத்தினர் வருவார்கள் என்று சொன்னார்களே, அந்த கூட்டத்தினர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜிதியின் தலைமையில் வந்தார்கள். இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜிதி ஹிஜ்ரி 1111 பிறந்தார். 1206 வரையில் உலகத்தில் வாழ்ந்தார். வஹாபிய சிந்தனையெல்லாம் இவர்தான் விதை போட்டு வளர்த்தார். முஸ்லிம்களை எல்லாம் காஃபிர்களாக மாற்றினார். இன்றைக்கும் அந்த வஹாபிய சிந்தனை தொடர்ந்து கொண்டு வந்ததினால்தான் இன்றைக்கு இந்த வருடம் ஹரம் ஷரீஃபில் தராவி 10 ரக்காத் என்று ஆக்கப்பட்டுள்ளது. நிறைய நினைவு சின்னங்களை மக்காவிலிருந்தும் மதீனாவிலிருந்தும் அழித்தார். மதீனாவின் ரவுலா ஷரீஃபை சுற்றிலும் புர்தாவின் வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது, ஆங்காங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. நிறைய கபர்களை இடித்து தரைமட்டமாக்கினார். சஹாபிகளுடைய கபர்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கினார். வஹாபிய சிந்தனை மக்களுக்கு மத்தியில் புகுத்தினார். காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அந்த பொறாமையின் காரணமாகத்தான். எனவே அருமையான சகோதரர்களே, 72 கூட்டமும் ஏன் நரகம் செல்கின்றார்கள் என்று சொன்னார், ஒரே ஒரு காரணம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமை கொண்டதின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான். அவர்களுக்கென்று தனி சிறப்பு கிடையாது, அவர்களுக்கென்று மறைமுக ஞானம் கிடையாது, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, அவர்களுடைய சஹாபிகளுக்கு எந்த விளக்கமும் கிடையாது. நவுது பில்லா. அவர்களுடைய மனைவிமார்களுக்கு தனி சிறப்பு கிடையாது, அவர்களுடைய குடும்பத்தினர் அஹ்லு பைத்துகளுக்கு தனி சிறப்பு கிடையாது, இமாம்கள் ஃபுகஹாக்களுக்கு தனி சிறப்பு கிடையாது என்று பேசுகின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு யூடியூப்கள்ல கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறாங்க. இன்றைய வஹாபிகள் ஒவ்வொரு கேள்விக்கு விளக்கம் சொல்றாங்க. அவர்களிடத்தில் மக்களே நீங்கள் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்விதான், மதுஹப் கூடாது என்று நீங்கள் பேசினீர்கள், ஆனால் நீங்கள் இன்றைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறீங்க, வாட்ஸ்அப் கேள்வி பதில் சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கம் சொல்றீங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் விளக்கம் சொல்லுகின்றீர்கள்? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொன்னீர்களே, அப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிற ஆள்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்?
குரானையும் ஹதீஸையும் படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா குரானையும் ஹதீஸையும் சொல்லிட்டு இவரு உட்காந்து விளக்கம் சொல்றாரு, வஹாபிகள் விளக்கம் சொல்றாங்க. அப்ப நாம கேட்க வேண்டிய கேள்வி அதுதான், உன் விளக்கத்தை எடுக்கிறதா அல்லது 1000 வருஷங்களுக்கு முன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்த, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சி அதிகாரம் வேண்டாம் என்பதற்காக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அவர்கள் மூல வியாதியோடு ரத்தம் வடிய வடிய இந்த சமூகத்திற்கு கிதாபுகளை எழுதி கொடுத்தார்கள் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அவர்கள். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிர்பந்தத்தில் கொடுக்கின்ற தலாக் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற மசாலாவுக்கு மாற்றி தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அன்றைய ஆட்சியாளர்கள். சொல்ல மாட்டேன் என்று சொன்னதற்காக சாட்டை அடி கொடுக்கப்பட்டார்கள் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் கலாமுல்லாஹ் மஹ்லூக் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக சிறை சென்றார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இப்படி 4 பெரும் இமாம்கள் இந்த சமூகத்திற்காக, இந்த ஷரியத்திற்காக உயிரை விட்ட அந்த இமாம்களை கொச்சைப்படுத்தி விட்டு இன்றைக்கு இவங்க யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க விளக்கத்தை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சொல்றோம், உங்க விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை. 1000 வருடங்களுக்கு முன்னால் எங்கள் இமாம்கள் வகுத்து வைத்த அந்த மதுஹபினுடைய விளக்கங்கள் எங்களுக்கு போதும் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக என்பதை நாம் சொல்லிக் கொள்கின்றோம். எனவே மக்களே, யூடியூபில் அவர்கள் விளக்கம் சொன்னால், குழப்பவாதிகள் எந்த குழப்பத்தை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். காரணம், அவர்கள் சொல்வதெல்லாம் முன்னோர்களின் மீது ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக முன்னோர்களை ஒதுக்கி விட்டுதான் அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளத்தை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஒலான் ஆகிரு ஹாதில் உம்மா அவ்வலஹா. இந்த சமூகத்தின் கடைசி வரக்கூடிய மக்கள் இந்த சமூகத்தில் ஆரம்ப நபர்களை சபிப்பார்கள் என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்குரிய எல்லா வஹாபி இயக்கங்களும், எந்த வஹாபி இயக்கமும், எந்த ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு கூட்டமும் குர்ஆனை ஹதீஸை நாங்கள் பேசுகின்றோம் என்று சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கும் முன்னோர்கள் சொன்ன விளக்கத்தை சொல்கின்றார்களா அல்லது ஒதுக்கிவிட்டு தான் சுயமாக விளக்கம் சொல்கின்றார்களா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்து விட்டு முன்னோர்களின் ஹதீஸை, முன்னோர்கள் விளக்கத்தை புறம் தள்ளிவிட்டால் அவர்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், 72 கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, 72 கூட்டத்தினர்கள் ஏன் நரகம் செல்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான், அடிப்படை ஒரே ஒரு காரணம், ஹக்கு ரசூலின் மீது ஹசத் வைத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் மீது ஹசத் வைத்தார்கள். அவர்களுக்கு என்ன தனி சிறப்பு, அவர்களையும் நம்மை போன்றவர்கள் தான், அவர்களுக்கு தனி சிறப்பு கிடையாது என்று பேச வந்ததின் விளைவுதான் இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களும் சஹாபிகளும் அஹ்லு பைத்துகளும் இமாம்களும் உலமாக்களும் மகான்களும் சாலிஹீன்களும் யாரும் மதிக்க தகுந்தவர்கள் அல்ல என்ற ஒரு விஷமத்தனமான கொள்கையை புகுத்தி விட்டார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னார்களே, சோபனம் சொன்னார்களே, அந்த ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மௌத் வரையில் மாக்கியல் முடிவானாக. 70 நரகம் செல்வார்கள் என்று எச்சரித்த அந்த 72 கூட்டத்தை விட்டும் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போதும் பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.